ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அட்டகாசமான 2 மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அக்டோபர் மாதம் கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஃபார்மை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னு சொல்லி ஒரு 3 மாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. பட் நம்ம ஃபார்முக்கு வந்தோடனே அவங்களுக்கு 4 மாடாக பிடிச்சி போயிடுச்சு. மாட்டை பொறுத்தவரை சூப்பரான குவாலிட்டி மாடுகளாக எடுத்திருந்தாங்க. 4 மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, பண்ணை தேவைக்கு ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். 4 மாடுமே அவங்க செலக்ட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பார்த்து கறவெல்லாம் செக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை எடுத்துகிட்டு போனாங்க. உங்களுக்கும் இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வாங்க. நேரில் வந்து பார்த்து எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையில் வந்து நஷ்டம் இல்லாமல் நீங்கள் கொண்டு போக முடியும். உங்களோட வேலையை வந்து ஒரு நாள் ஒதுக்கி மாடுகளை பொறுத்தவரையில் நல்ல மாடுகளா, நல்லா ஃபுட்டெல்லாம் எடுக்குதா, அப்புறம் உங்களோட வீட்டுக்கு வந்து சூழ்நிலைக்கு நல்லா செட் ஆகுமா, மாடுகள் உங்கள்கிட்ட நல்லா அட்டாச் ஆகுதா, இப்படிங்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கணும். அப்புறம் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குணமாக இருக்குதா, நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறதுக்கு மாடுகள் செட் ஆகுமா, இல்லை இந்த மாடுகளை வந்து வீட்டில் ஒரே இடத்துல வச்சு நம்ம பார்க்கணுமா, இப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாட்டில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு போனால் மட்டும்தான் ஒரு ஃபார்மை நல்ல முறையில் ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட தூத்துக்குடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மக்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடுகளை ரொம்ப பார்த்து அழகாக செலக்ட் பண்ணி நீட்டான முறையில் வந்து கொண்டு போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டத்தில் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பெரும்பாலும் நேரில் வந்து மாடுகளோட அவங்களோட சூழ்நிலை எல்லாத்தையும் சொல்லி உட்காந்து அவங்க வந்து மாடுகள் என்ன மாதிரி பராமரிக்கணும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாடுக்கு போகிறாங்க. நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட மாட்டுக்கு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான மாடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஏற்றி கொண்டு போனாங்க. அது வந்து சிவாஜி ஹெச்எஃப்பில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமர் நாகர்கோவிலேருந்து 3வது முறையாக வந்து நேற்று மாடு வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுமாதிரி மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 5வது மாடு ஃபோன் மூலமாக வீடியோ கால்லே பேசி எடுத்துகிட்டு போனாங்க. அது மாதிரி நிறைய உள்ளங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆதரவை இன்னும் எனக்கு தரணும். நல்ல நல்ல ப்ரீடு உங்களுக்காக நான் கொண்டு வந்து சூப்பரான மாடுகளாக தாரேன். அதுவும் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் தாரேன். அதுமாதிரி மாடுகள் உங்களுக்கு கன்றுக்குட்டி வேணும், அது மாதிரி உங்களுக்கு உயர்தர ப்ரீடு வேணும், இல்லை கிராஸ் ப்ரீடு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. எதுக்காக கால் பண்ணிவிட்டு வர சொல்கிறேன்னா, நம்ம ஃபார்மில் வந்து ஒரு மாடுக பர்ச்சேஸ் பண்ணனால நான் தான் போகணும், அப்புறம் அதை சேல் பண்ணனால நான் தான் பார்க்கணும். லேபர்ஸ்லேருந்து நம்மளோட கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்து வேலையிலேருந்து எல்லா விஷயங்களையும் நான் ஒரு ஆளாக இருந்து ரன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வந்து எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், பர்சனலாக நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடாக கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் டைம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணி அதை மாதிரி நான் வீட்டில் இருக்கிறேன்னா, ஃபார்மில் நான் இருப்பேனாங்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்காமல் வரீங்க. நம்ம ஃபார்ம் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் நீங்கள் மாடுகள் தாராளமாக பார்த்து எடுக்கலாம். இரவு நேரங்களில் நீங்கள் வரணுங்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னக்கட்டியே இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாடுகள் காட்டலாம். ஆனால் காலையில் 10 மணிக்கு முன்னாடி நீங்கள் மாடுகள் பார்க்க முடியாது. என்னென்னா தொழுவு சுத்தமாக இருக்காது. நீங்கள் மாடை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வலிவு எதுவும் தொழுவில் விழுந்துற வாய்ப்புகள் நிறையா உண்டு. என்னோட முதல் போயிடக்கூடாதுங்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம்.